போலதான் ஆண்டவர் சொல்றாரு, தாவீது சொல்றாரு, நல்லா பாருங்க, நீ ஒரு யுத்தத்துக்கு போய் ஜெயம் பெறணும்னா அந்த மொசைக்கொட்டை செடியோட இறைச்சலை கேட்கும் போது புரிந்துகொள், நான் உனக்கு முன்னே போகிற ஒரு வெற்றியை தருவேன். நல்லா பாருங்க, தாவீது இப்ப ஆயத்தமா இருக்கா, காத்திருக்கிறார். நல்லா பாருங்க, ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிறார். ஆண்டவர் சமூகம்னா ஆண்டவருக்காக காத்திருக்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்ற அந்த சத்தம் எப்ப கேட்கும்? அந்த இறைச்சலின் சத்தம் கேட்ட பிறகு தாவீது புரிந்து கொண்டாரு, என் தேவன் எனக்கு முன்பாக போகிறார், என் தேவன் எனக்கு முன்பாக போகிறதுனால இப்போது நான் போகணும். நல்லா புரிந்து கொள்ளுங்க, தேவன் ஒரு காரியத்தை சொல்லிட்டு ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போயிட்டானா தைரியமா போங்க. கர்த்தர் காரியத்தை உங்களுக்காக வாய்க்க பண்ணுவார். பயப்படாதீங்க. இந்த காரியத்துல என்னமா நடக்கும், இதுல நான் போகிறேன்னு எனக்கு என்ன நடக்க போகுது, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்கு சொன்னார், நீ எனக்கா காத்திருக்கிறியா, நான் உனக்கு முன்னே போவேன், ஒரு யுத்தத்தில் ஜெயத்தை தருவேன் சொல்லிட்டானா பயந்துராதீங்க. ஏன் தெரியுமா? உனக்கு முன்னே போகிறவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் கர்த்தர் பெரியவரா இருக்கிறார். உனக்கு முன்னே போகிறவர் மனுஷனை காட்டிலும் பெரியவரா இருக்கிறார். நல்லா பாருங்க, எப்பவுமே நம்ம தெய்வத்தை அண்டர் எஸ்டிமேட் பண்ணிடாதீங்க. ஆண்டவருக்கு நல்லா தெரியும் ஒரு மனிதனை எப்படி டாக்கிள் பண்ணணும்னு, ஒரு மனிதனோட எப்படி யுத்தம் செய்யணும் தெரியும். அதாவது இந்த உலகத்துல சுவாசமுள்ள எல்லா மனிதர்களையும் எப்படி ஹேண்டில் பண்ண கர்த்தருக்கு ஒருவன் தெரியும். சில மனிதர்கள் நமக்கு முன்பாக வந்து சில வார்த்தையினால செயல்கள்னால நம்மளை பயமுறுத்தும் பொழுது நம்ம என்ன செய்ய போகிறோம், என்ன பண்ண பயந்துடுவோம். ஆனா கர்த்தர்